இந்திய நிதி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். தற்போதைய நேரம் காலை 7:54 PM/IST. 18 ஜூன் 2026. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் சமீபத்திய செய்திகளை கேளுங்கள். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் இந்தியாவின் மிகப்பெரிய IPOவிற்கு TRHB தாக்கல். ஜியோ பிளாட்ஃபார்ம்ஸ் $3 பில்லியன் மதிப்பிலான புதிய இஷ்யூ உட்பட ஒரு பாரிய IPOவிற்காக செபியிடம் TRHB தாக்கல் செய்துள்ளது. இது இந்தியாவின் மிகப்பெரிய பொது வெளியீடாக மாறக்கூடும். முகேஷ் அம்பானியின் தொலைத்தொடர்பு தொழில்நுட்ப நிறுவனத்திற்கு இது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த தருணம். செபி ஆகஸ்ட் 1 முதல் திறந்த சந்தை பங்கு மறு கொள்முதலை மீண்டும் அறிமுகப்படுத்துகிறது. செபி வாரியம் ஆகஸ்ட் 1 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் திறந்த சந்தை பங்கு மறு கொள்முதல் சாளரத்தை மீண்டும் அறிமுகப்படுத்த ஒப்புதல் அளித்துள்ளது. இந்த கொள்கை மாற்றம் முதலீட்டாளர் நம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் நிறுவனங்களுக்கு மூலதன மேலாண்மையில் அதிக நெகிழ்வுத்தன்மை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிஃப்டி 0.64 வீழ்ச்சி. சென்செக்ஸ் வெள்ளிக்கிழமை மூடலில் 0.78 சரிவு. இந்திய பங்குச் சந்தைகள் வெள்ளிக்கிழமை வீழ்ச்சியுடன் மூடின. நிஃப்டி 50 24,013.10 புள்ளிகளில் 0.64 சரிந்து. சென்செக்ஸ் 76,802.90 புள்ளிகளில் 0.78 இறங்கி நிறைவடைந்தது. இன்ஃபோசிஸ் 6.75 மற்றும் டிசிஎஸ் 3.55 வீழ்ச்சியுடன் ஐடி பங்குகள் சரிவை வழிநடத்தின. பாரதி ஏர்டெல் 1.92 உயர்வுடன் விதிவிலக்காக திகழ்ந்தது. இன்ஃபோசிஸ் 6.75 சரிவு. ஐடி துறை சந்தை வீழ்ச்சிக்கு தலைமை தாங்குகிறது. இன்ஃபோசிஸ் 6.75 வீழ்ந்து 10 பைசா 051.40 நிறைவடைந்தது. ஐடி துறையில் பரந்த விற்பனை அழுத்தத்திற்கு வழிவகுத்தது. டிசிஎஸ் 3.55 இறங்கி 20 பைசா 125 ஆனது. எச்சிஎல் டெக் 2.59 சரிந்து ரூ. 1131.70 ஆனது. டெக் மஹிந்திரா 2.63 வீழ்ந்து ரூ. 1409.60 ஆனது. ஐடி துறையின் கூர்மையான திருத்தம் நிஃப்டி 50 குறியீட்டை 0.64 இழக்கச் செய்தது. அமெரிக்க ஈரான் சமாதான ஒப்பந்தம் கச்சா எண்ணெய் விலையை $80க்கு கீழே தள்ளுகிறது. அமெரிக்காவும் ஈரானும் சமாதான கட்டமைப்பில் கையெழுத்திட்ட பிறகு பிரெண்ட் கச்சா எண்ணெய் பீப்பாய் $80க்கு கீழே சறுக்கியது. உலகளாவிய விநியோக அச்சங்களை தணித்து வெள்ளிக்கிழமை வர்த்தகத்தில் 1.32 வீழ்ந்து $75.59 நின்றது. இந்திய அரசாங்கம் இப்போது விநியோக பற்றாக்குறையின் போது விதிக்கப்பட்ட அவசரகால எரிபொருள் விற்பனை கட்டுப்பாடுகளை திரும்பப் பெறுவதை கருத்தில் கொள்கிறது. ரிலையன்ஸ் AGM சில்லறை வணிகம் செயற்கை நுண்ணறிவு மற்றும் விரைவு வாணிஜ்யத்தில் பெரும் பந்தயம். ரிலையன்ஸ் AGMஇல் ரிலையன்ஸ் ரீட்டைல் செயற்கை நுண்ணறிவு மற்றும் நுகர்வோர் நுண்ணறிவால் இயக்கப்படும் அடுத்த வளர்ச்சி கட்டத்தை கோடிட்டு காட்டியது. விரைவு வாணிஜ்யம் மற்றும் மளிகை விரிவாக்கம் மூலம் FY26இல் வலுவான செயல்திறனை அறிவித்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் பங்கு வெள்ளிக்கிழமை 1.40 சரிந்து ரூ. 1309.50 நிறைவடைந்தது. எம்பிசி ரெப்போ வட்டி விகிதத்தை தக்கவைத்தது. இந்தியாவின் 10 ஆண்டு பத்திர வருவாய் 6 நாள் வீழ்ச்சியை நிறுத்தியது. நாணயக் கொள்கை குழு தனது ஜூன் 3 முதல் 5 வரை கூட்டத்தில் ரெப்போ விகிதத்தை மாற்றாமல் வைத்திருந்தது. பணவீக்கம் மற்றும் வளர்ச்சியில் எச்சரிக்கையான கண்ணோட்டத்தை மேற்கோள் காட்டியது. அமெரிக்க ஈரான் பேச்சுவார்த்தைகள் தடைப்பட்டதால் இந்தியாவின் 10 ஆண்டு பத்திர வருவாய் வெள்ளிக்கிழமை தனது 6 நாள் வீழ்ச்சியை நிறுத்தியது. அமெரிக்க டாலர் இந்திய 58 பைசா வீழ்ந்து 94.31 ஆனது. தங்கம் 0.84 சரிந்தது. கச்சா எண்ணெய் விலை தணிவு மற்றும் நேர்மறையான மூலதன ஓட்ட உணர்வால் இந்திய ரூபாய் அமெரிக்க டாலருக்கு எதிராக வலுப்பெற்று 0.58 வீழ்ந்து 94.31 ஆனது. ஈரான் சமாதான ஒப்பந்தம் பாதுகாப்பு முதலீட்டு தேவையை குறைத்ததால் உலகளாவிய பலவீனத்தை பின்பற்றி தங்கம் 0.84 சரிந்து ரூ. 4188.80 ஆனது. கனடா ஒழுங்குமுறை நிறுவனம் கடன் அளிப்பை அதிகரிக்க வங்கி மூலதன விதிகளை குறைக்கிறது. கனடாவின் நிதி ஒழுங்குமுறை நிறுவனம் அதிக கடன் வழங்குவதை ஊக்குவிக்கவும் பொருளாதார செயல்பாட்டை தூண்டவும் நாட்டின் மிகப்பெரிய வங்கிகளுக்கான மூலதன தேவைகளை குறைத்தது. பணவீக்கம் தணிந்து வரும் நிலையில் மத்திய வங்கிகள் வளர்ச்சியை ஆதரிக்க முயல்வதால் இந்த முடிவு வங்கி மூலதன இடையங்களை தளர்த்துவதில் உலகளாவிய ஒழுங்குமுறை போக்கை சமிக்ஞை செய்கிறது. பாரதி ஏர்டெல் 1.92 உயர்வு. ஆற்றல் மற்றும் மருந்து துறைகள் சிறப்பாக செயல்படுகின்றன. பாரதி ஏர்டெல் 1.92 உயர்ந்து ரூ. 1910.80 ஆனது. வெள்ளிக்கிழமை நிஃப்டி 50இல் சிறந்த ஆதாயம் பெற்றவர்களில் ஒன்றாக வெளிப்பட்டது. NDBC 1.06 உயர்ந்து 365 பைசா.80 ஆனது மற்றும் பவர் கிரிட் 1.23 ஏறி 292 பைசா.25 ஆனது.
ஆற்றல் துறையில் வலிமையை சமிக்ஞை செய்தது. சன் பார்மா 0.74 விழுக்காடு கூடி ரூ. 1838.30 ஆனது மற்றும் டைட்டன் 0.73 விழுக்காடு உயர்ந்து ரூ. 4419.90 ஆனது. பரவலான பலவீனமான சந்தையில் ஆதரவை வழங்கியது. பிஎஸ்சி சென்செக்ஸ் முக்கிய நகர்வுகள். சென்செக்ஸ் 76,802.90 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.78 விழுக்காடு. நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 607 pts. ரிலையன்ஸ் 1309.50 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.40 விழுக்காடு. டிசிஎஸ் 2125.00 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 3.55 விழுக்காடு. HDFC வங்கி 779.80 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.79 விழுக்காடு. இன்போசிஸ் 1051.40 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. SBI 1035.10 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.73 விழுக்காடு. ICICI வங்கி 1346.50 நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக லாபம். ICICI பேங்க் நிரப்பட்ட மேல்நோக்கிய முக்கோண வடிவம் 0.31 விழுக்காடு. அதிக நஷ்டம். இன்ஃபோசிஸ் நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 6.75 விழுக்காடு. தங்கம் விலை நேரடி புதுப்பிப்பு. தங்கம் 4188.80 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.84 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாக சமம் 1,27,007 ரூபாய் ஒரு 10 கிராம். தங்கம் விலை 0.84 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $4,224.10 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை. டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. கச்சா எண்ணெய் விலை நேரடி புதுப்பிப்பு. WTI கச்சா எண்ணெய் 75.59 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 1.32 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 1.32 விழுக்காடு குறைந்தது. முந்தைய முடிவு $76.60 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. USD முதல் INR நேரடி மாற்று விகிதம். $94.31 நிரப்பட்ட கீழ்நோக்கிய முக்கோண வடிவம் 0.58 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 58 பைசா விழுக்காடு வலுவானது. முந்தைய முடிவு $94.86 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது. ஆனால் எஃப் மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. பார்த்தமைக்கு நன்றி. லைக், பகிர் மற்றும் சந்தா செய்யுங்கள்.